தான் பார்க்கலாம். யூஏ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவங்க சிஸ்டர் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு படம். நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து செம்மையா இருந்தது. அண்ட் நம்ம படத்துல வந்து நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வரோம், ஒரு நார்மல் ராம்காம்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் அதையும் தாண்டி சூப்பராக டெலிவரி பண்ணனால படம் சூப்பராக இருக்கட்டே இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலியாக இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட மியூசிக் இருக்குல்ல, அந்த மியூசிக் ஓவராலாக கேரி பண்ணனால படம் சூப்பராகவே ஒர்க் அவுட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ப்ரோ என்ன மாதிரி படம்? ராம்காம் தான். ஆனால் ராம்காம்ல எப்படி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு புதுசான ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு ட்ரை இது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருக்கும். ஸோ ஜாலியாக வந்து தேட்டரில் பார்க்கலாம். கொடுப்பீங்க ப்ரோ ஆக்சுவலாக நான் ரேட்டிங் கொடுக்குறதுக்கு பெரிய ஆள் கிடையாது. எனக்கு அது ஒரு பாயிண்ட்டும் சொல்ல முடியாது. அதுக்கு இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்னு சொல்ல முடியாது. நம்ம நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ படம் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக இருந்தால் பார்க்கலாம். யூஏ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 16+ வந்து எல்லாருமே ஜாலியாக பார்க்கலாம். படம் ரொம்பவே சூப்பர். நம்ம ராமச்சந்திரன் கண்ணன் தான் டேரக்டர். அவரோட டெபியூ படம் மாதிரியே இல்லை. அண்ட் கேஸ்டிங் வைஸ் வந்து சேத்தன் சார்லேருந்து மாக்காப்பா எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ ரியோ படம்னாலே சொல்ல வேணாம், அவர் கமெடியனே தேவையில்லை, அவரே எல்லாமே ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ மற்ற படத்தை கம்பேர் பண்ணதை விட இந்த படம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆக்டிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக 3 hours ஃபன்னாக இருந்துட்டு போகலாம். மெயினான ஒரு முக்கியமான அப்ளாஸ் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து எண்ட் வரைக்கும் ஆர்ஆர் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க சிஸ்டர் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு புதுசு போல், ஹீரோயினும் புதுசு தான். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் நல்லா போகணும்னு வேண்டிக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான். ஸோ வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தேன். எப்படி மற்றவங்க எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்து குழம்பி போய் வந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போய் ஒரு இன்டர்வல் பிளாக் சூப்பராக பண்ணாங்க. ஒரு ராம்காம் தான், புதுவிதமான லவ். ஸோ லவ்வுக்கு எந்த பேரியரும் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான கான்செப்ட். அண்ட் ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்குது. லவ்னா பேரண்ட்ஸ்லாம் தூக்கிலாம் போடணும்னு அவசியம் இல்லை, அவங்களே கன்வின்ஸ் பண்ணலானும் இருக்குது. அண்ட் ஒரு அப்பா பையனோட கனெக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரியாலிட்டி லைஃப்பில் எப்படி ஒரு டேட் சன் இருப்பாங்களோ அதுவும் நல்லா ஸ்கோர் ஆகிருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். இது அதான் சொன்னேன், ரியோனாக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு, பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு. அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு படம். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. எல்லாரும் போய் வீக்கெண்ட் தாராளமா போய் இந்த படத்தை போய் பார்க்கணும். வேற லெவல், சூப்பர். ஆமாம்மா, டெஃபினட்டா காமெடி, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுலயே வித்தியாசமா ஒரு கான்செப்டும் எடுத்து பண்ணிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் டெஃபினட்டா போய் பாருங்க. எல்லா எமோஷனும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க படத்துல. படம் பக்காவா இருந்துச்சு. எதுவுமே டிராகே இல்ல படத்துல. செகண்ட் ஹாஃப் பயங்கர பீக், செம்ம மஜாவா இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. எல்லாம் மஜாவா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி போனோம். பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. நல்லா ஃபன்னா இருந்துச்சு படம். என்ன சொல்ல, படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். நல்ல படம். நல்லா என்னெல்லாம் பிடிச்சிருந்தது படத்துல? ஹியூமர் நல்லா இருந்துச்சு. படத்தின் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஹியூமர் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எங்கேஜிங் வரைக்கும் நல்லா எங்கேஜிங்கா போகும். படம் நல்லா இருந்துச்சா? எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ஆவரேஜ். படம் மோசம் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த படம் டபுள் ஆக்குபென்சிக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த படம் சூப்பர் ஹிட். எப்படியோ கதையை லீக் பண்ணிருக்கேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எவனோ ஒருத்தன் போய் இங்க இருந்து ஒரு கதை போயிட்டு 6 மணிக்கு மேல ஆம்பளையா மாறுற ஒரு கதை இருக்குது, நீங்க பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை பண்ணிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே படத்தை காப்பாற்றி விட்டுச்சு. 2 பொண்ணுங்க வந்து செம்மையா நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்ச், ஒன் டைம் வாட்சபிள். ஒரு சின்ன சின்ன மேட்டர்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து வந்தேன். இந்த கண்டென்ட்டை இந்த மாதிரி உள்ளே போனதுனால அவரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு இந்த கண்டென்ட்டை தேத்துறதுக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஆள் எல்லாரும் சேர்ந்து படத்தை வந்து நிற்க வச்சுட்டா சொல்ல வரல. ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. பட் லக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த டூ படம் வந்து முன்னாடி வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. 10க்கு 6.1 கொடுப்பேன். டைரக்ஷன்லாம் கிளப்பிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்ண மாதிரிலாம் இல்லை, ரொம்ப இதாக பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, ஃபன்னா இருக்குண்ணா படம். ரொம்ப நல்லா இருக்கு.